அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவர். அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்தில் கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். என்ன கூத்து? என்ன கூத்துன்னு கேக்குறீங்க? இந்த சாத்துல பணம் அதிகமா இருக்குது. பணம் அதிகமா இருந்தால மாசத்துக்கு 2 நாடகம் வச்சிடறாங்க. மாசத்துக்கு 2 நாடகம். அப்படி 3வது நாடகம் 2 மாசம் கூட அவ்வளவு 3வது நாடகம் ஆடுறோம். இது நாடகம் என்றா உலகத்துல எத்தனையோ பேர்கள் நாளானது கலந்து விட்டா எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவருக்கெல்லாம் ஆடக்கூடியதில்லை. அவர்கள் வாங்கின வரம், அவர்கள் செய்த புண்ணியம், செய்த தான தர்மங்கள் இல்லையா, அவருக்கு தான் இந்த தேவர்கள் அமைச்சக்கூடிய நாடகம் அமையுமா. சும்மா இருக்கிற ஆளுக்கு அமையாதான் இல்லையா? ஏய், நான் சொன்ன கோவப்பட மாட்டேங்க. முக்கியமான கர்ம துரோகி பிச்சுன்னு வந்தவர்களுக்கெல்லாம் ஐயா பவுரு பசி, ஐயா பசிக்குது, இதாக தான் போடுங்க. நம்மள பட்னாகரம் யாருன்னா போடா அப்படின்னு சொன்னா பட்னியா இருந்தாலும் பசிக்குதுனால ஒரு தண்ணியாக கொண்டு கொடுக்கணுமா? சத்தியமா நான் கொடுங்க. வீட்டுல கறியாத்தும்பா ஆக்கிருந்தேன். ஒன்னும் சாமியில செஞ்சு முடியல. அதுக்குள்ளாட்டி ஒரு பாட்டி வெளியே வந்து உக்காந்து எம்மா எதனா சோறு இருந்தா போடுமான்னாங்க. எம்மா இப்பதான் கொச்சிருக்குது, இப்பதான் ஆக்கி நிக்கிறாங்க. சாப்பாடு ஆகட்டும் அப்படின்னா சரி சாப்பாடு ஆனா பரவாயில்ல, ஏதோ 10 5 இருந்தா கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட காசு இல்லை. பண்ண அது சில மேல 10 ரூபாய் இருக்குது. எத்தனை வந்து குறின்னா அது போல கொடுத்துட்டேங்க. நானும் புண்ணியம் செஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு செய்த தான தர்மம் நீயா? ஆமாங்க, இன்னைக்கு நான் செஞ்சுங்க. சொன்ன காணிக்கை என்ற கூடிய வரக்கூடிய ஏழை எளியோருக்கு தர்மம் அளித்திருக்கின்ற. ஆமாம். அப்படி உனக்கு வயசு என்னாச்சு? எனக்கு 27 ஆயிடுச்சு. 27 வரைக்கும் திருமணம் ஆகவில்லை. கண்டிப்பா இந்த அம்பாள் ஜாஜா அந்த கோயில் கட்ட முடியா காட்டியும் உனக்கு கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும். ஏன்னா தான தர்மம் பண்ணிட்டேங்க நானு இல்லையா? நீ கல்யாணமா? இல்ல தானம் செய்ததுனால இந்த அம்பாளை இன்னும் வேண்டிங்க. இன்னும் 3 மாசத்துல இந்த திருப்பதியா நடக்கணும்னு வேண்டிக்கிறா. 3 மாசத்துல திருப்பதியா தை மாசம் நடந்துட்டா 3 ராத்திரி திருவிழா. 3 ராத்திரி கூத்து கூடுவாங்க. நம்ம செய்த பாக்கியம் இருந்தால் அந்த அம்மா நம்மளை கூப்பிடும். இல்லை என்றா கிடைக்காது. யாருக்கு பலன் கிடைக்குமோ அப்படி இன்றைக்கு யாருக்கு கூத்து? ராமாய அம்மாவுக்கு. அந்த அம்மா தாய் வயிற்றில் சில காலம் இருந்தாங்க. 10 மாதம் இருந்தது. மறுமுறை பிறந்தது, மண்ணிலே வாய்ந்தது. அதுக்குள்ளாக யமதர்மன் பார்த்தார். சித்ராபுத்திரன் விட்டார். அந்த அம்மானுடைய கணக்கை பார்த்து பார்த்தார். கணக்கு முடிஞ்சு விட்டது. யமதர்மன் 1,66,000 கிலோமீட்டர்ல இருந்து யமதர்மன் தூதுவர்களை விட்டு வந்தார். வாயற்பள்ளியில் நின்றார். பாச கயிற்ற போட்டார். ஐயா யமதர்மா, என் உயிரை பிடிக்காதே, என் உயிரை பிடிக்காதுன்னு சொல்லிருப்பாங்க அந்த அம்மா. அவங்க சொல்லிருக்க முடியாதுங்க. கணக்கை பார்த்தா ஓலைச்சபடியை எடுத்து பார்த்தா அந்த அம்மா நாளுடைய கணக்கு முடிஞ்சு தூதுவர்களை விட்டு பாச கயிற்று போட்டான். உயிரை பிடித்து சென்றார். உயிர் காற்றோடு சேர்ந்து விட்டது. ஜடலத்தை வச்சு உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் மேல தாளத்தோடு எடுத்து நல்ல முறையாக ஒண்ணு எரித்திருப்பார்கள், ஒண்ணு புதைத்திருப்பார்கள். அப்படி அந்த அம்மா நாளுடைய எப்படி கழிந்தது? கணக்கு பார்க்கும் அந்த காலன் வந்தால் எங்கே கனவே
அம்மா உயிர் கடிதுடா நாள் இங்கு கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறான் அவன் அங்கு. அந்த காலம் வந்தாலே இங்கு நம்மளுக்கு கடனை அது. என்னைக்கு தாய் வயிற்றில இருந்து பிறந்தமோ அன்றைக்கே ஒரு நாளாக நாள் கழிந்து போகிறது இல்லையா? நாள் கழிந்து போன உடனே யமதர்மன் பார்த்தார். அந்த அம்மா என்னுடைய உயிரை பிடித்தார். எடுத்து வந்து எரித்தார்கள், பொதித்தார்கள். அப்படியே இந்த காயமானது என்ன செய்துதான், இந்த காயம் திரு மண்ணோடு அவர் நாவை சேர்வாதினோடு அவர் கடவுளுக்கு முன்னோடு நம்ம தாய் உயிர் போக கூடாது. நான் உலகத்திலே மண் உலகத்திலே என் தாய் வயிற்றிலே ஒரே பிள்ளைக்காக நான் பிறந்து என் தாய் வயிற்றில நான் நினைத்தேன் நம்ம அம்மா பெற்ற தாய் உயிர் போக கூடாது. எத்தனையோ டாக்டர் எல்லாம் இட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணேன். அப்ப கூட எங்க அம்மா உயிர் போக கூடாதுன்னு தடுத்து பார்த்தேன். இது போல ஆட்டாணி இருக்கல எங்க அம்மா உயிர் போயிடுச்சு இல்லையா? நம்ம எங்க ஆடினோம்? உச்சிமலை குப்பத்தில் ஆடும்போது என்னை பெற்ற தாயானது உயிர் நான் ஆட்டாடி இருக்குள்ளேயே உயிர் போயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல நாளில் போயிடுச்சு. திங்கக்கிழமை அப்படி போய்விட்டது. திருநாகரசு என்ன நினைச்சாரு, நம்ம தாயை யமன் பிடிக்க கூடாது, உயிர் போக கூடாது. உற்றார்கள் உறவினர்கள் பெற்ற பிள்ளை இருக்கிறமே உயிர் போக கூடாதுன்னு ஒரு கூட்டிலே அழைத்து யமதர்மன் பார்க்க கூடாது நம்ம தாய் என்று அழைத்து வைத்திருந்தார். அவர் என்ன செய்தாரா, இது பக்கி மகி பரிமாவே போகுதடா பகலிரவு கூட்டிலே வருஷாவு தெரியாது திருநகரசு கூட்டிலே அடித்து வைத்திருந்தார்களா? அப்படி பொக்கி மகி பொறிமாவு போகுதடா பகல் இரவு கூட்டிலே வரும் சாவு யாருக்கும் தெரியாது. நம்ம சாவு இப்பதான் போகுமா எப்பதான் போகும்ன்றது தெரியாது. இரவோ ஜாமமோ பகலோ இரவோ எத்தனை வேலையோ அந்த வேலையில் நம்ம உயிர் எப்ப போக வந்தாலும் சரியாக இருக்குமா? அப்படி போய்விடுமா? அந்த அம்மா நல்ல முறையால மேல காலத்தோடு தேர் திருவிழாவாக மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். சாலோக ஜாவிப்பு ஜாவின் சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைந்து விட்டார் இல்லையா? 3ஆம் பதி விட்டு 4ஆம் பதி அடைந்து விட்டார். அந்த அம்மா அந்த ஆண்டவனுடைய அருளை பெற்று அவர் குலதெய்வனுடைய அருளை பெற்று அவர் பெற்ற பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கெல்லாம் அவருடைய அருள் வாக்கானது கொடுத்து அவர் குலதெய்வம் பங்கிலே நின்று பால் பொங்கி 1 கோடி 1 வாழும்படியாகத்தானே 100 வயதாக வாழும்படியாகத்தானே அவர் குல தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன். கிராமத்தில் சேர்ந்த இன்னும் சரோஜா என்பவர் அந்த அம்மா அவர்கள் நம்ம ஆட்டக்கார பிள்ளைக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவர் குல தெய்வம் அவர் பங்கிலே இருந்து பற்றி பிரித்து வாழ்பான பொங்கி 1 கோடி 1 வாயுமதியாகத்தானே அவர் குல தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன். அதே முனுசாமி அவர்கள் 20 ரூபாய் தலமான கொடுத்திருக்கின்றார். அவர் குல தெய்வம் ஒரு பங்கிலே இருந்து பற்றி பிரித்து வாழ்பான பொங்கி 1 கோடி 1 வாயுமதியாகத்தானே அந்த அம்மாவை திறத்துக் கொள்கிறேன். என்னுடைய எனக்கு வயசு 16 வயசு தம்பி. என் தாயை பார்க்க வேண்டும், என் தந்தையை பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா? பசீர் கொண்டா போ. மகனாய விளையக்கூடிய உத்திராஜித வருவத்தேரி வந்து விட்டாளா? உத்திராஜன் வந்துருங்க. அப்படியே வந்துருவா. அப்படியே வந்துங்க.
தந்தை வந்திருக்கின்றார். எங்க போய் பார்த்த? வந்துட்டாருங்க. அரண்மனை இருந்தார். எங்க இருந்தாரு? அரண்மனையில இருந்தார். அரண்மனையில இருந்தாரா? ஆமா. எங்க அப்பா எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாருங்க. அருமையா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. வா! தந்தையே! தந்தையே! எங்க அப்பா போக அப்படி ஒரு மாதிரி இருக்குங்களா? எங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு என்ன சண்டைகள் ஆச்சா? ஒரு சண்டை இல்லைங்க. ஒரு சண்டை இல்லைங்க. எதுவும் கிடையாது. தந்தையே! ஐயா தந்தையை போற்றி செய்குனே. சுகமாக வாழ்ந்திருப்பாய். நம்முடைய மகனாக விளையாடக்கூடிய இத முத்திராஜன் வந்திருக்கா. பாடு வரங்க பாடு வரங்க. கண்ணே கண்மணி என் தங்கமே என் செல்லமே என் மணியே என்னடா அம்மா கண்மணியே அம்மா செல்லமே எங்கம்மா போயிருந்தீங்க? அப்பாவும் நீ எங்க போயிருந்தீங்க? அப்பாவும் நானும் போறது இருக்கட்டும், அப்பாவும் நானும் எதுக்கு இருப்போம் தெரியாது. உன்னை நினைத்துதான் கவலைப்பட்டு நீங்க என்ன பண்ண சொல்லு. புள்ள வந்துக்கிட்டு வர
பால் கொடுத்தா தானே பால் கொடுக்குறேன் பசி அறுக்கிறேன் அதான் பால் கொடுக்குறேன் பழம் கொடுக்குறேன் பண்ணு கொடுக்குறேன் ஏன் அறுவடை கம்மியாட்டி அப்பதான் சின்ன பிள்ளையா இருந்தான் அதனால கொடுக்க வேண்டியது இப்ப கொஞ்சம் நான் வந்துட்டேன்ல நிறைய புட்டி பாட்டுக்கிட்டா புட்டி பாட்டுல கொண்டு வந்து கொடுக்கணும் இருந்தாலும் ஒரு அன்னைக்கு தன்னுடைய 10 மாசம் 300 நாள் சுமந்து பெத்தெடுத்த அன்னைக்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளைடைய அருமை சரியா ஏண்டா வெளியே என்னடா என்னை 10 மாதம் வயிற்றிலே வலித்து எப்படி கஷ்டப்பட்டு பெற்றது தெரியுமா? எம்மா முன்னாமே தவங்கள் செய்து என்னுடைய பாட்டு வந்தபடியா நீ எப்படி வர வேண்டாம் அட தங்கமே எனது மாலா ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை அன்னை என்று அன்னையுடைய பாதத்தை படித்தபடியால் இறைவன் அருள் பெற்று யாதொரு குறையும் இல்லாமல் சுகபோகமா வாழ்ந்திருப்பேன். அம்மா இருவருமாக்கு அருளாக இருந்தால் எனக்கு அதே போதும். அம்மா அம்மா இந்த பாராச பாதனிலே
எதற்காக வரவழைச்சீங்க? கண்ணு எதற்காக அழைத்தேன் என்று கேட்கிறாய். சரி, இப்போ உனக்கு என்ன வயசு? எனக்கு 16 நடக்குதுமா. அந்த 16 வயசுல படிக்கிற வயசு. ஆமா, அப்படி படிச்சிருப்பேன். சரி. அதாவது எல்கேஜி படிச்சுட்டு, ஆமா, ஆரம்ப பள்ளி படிச்சுட்டு, சரி, தொடர்நிலை பள்ளி படிச்சுட்டு, ஆமா, இன்னைக்கு அரசு மேல்நிலை பள்ளி 16 வயசு ஆகிவிட்டது. முடிச்சு. ஆனா அங்கு போனாயே கண்ணே, நீ பள்ளி சென்றாயா கண்ணே பாப்பறியா பள்ளிக்கூடம் சென்று பாடங்களை கற்று வந்துக்கிறேன். ஆமாமா, வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? சொன்னாருமா. என்னென்ன பாடம் சொன்னாரு, என்னென்ன பாடம் படிச்சுக்கிறேன், கூட்டல் வாழப்பாடு எல்லாமே சொன்னாருமா. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சிட்டோமா. சரி, எல்லாம் முடிச்சிட்டு உடனே சரி மேற்கொண்டு வாத்தியார் வந்து ஆ முதல் அவ்வாறு இருக்கக்கூடிய அனைத்து எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மை எழுத்து சொல்ல முடியாது அனைத்து சொல்லி கொடுத்தாரு. ஆமா, இதெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யானையாற்றம், குதிரையாற்றம் என்று சொல்லும்படியான அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கிறியா? எல்லாத்தையுமே கத்துக்கணுமா. இந்த ஒரு குறையும் இல்ல, யாவது ஒரு குறையும் கிடையாது. ஆனா இப்ப சொல்ல போற செய்தி என்னமா உனக்கு முன்ன பின்ன கூட இருக்கலாம். ஆமா, இல்ல கஷ்டமா இருக்கலாம். அதனால எதற்காக அழைத்தேன் நான் என்ன கேட்டீங்களே கேள்வி, இந்த கேள்வி எல்லாம் எதற்காக என்று தமிழ் எனக்கு இருக்கும். எனக்கு உலகத்துல ஒரே ஒரு ஆசைமா. செய்யணும், பிள்ளைகளோடு நான் விளையாடணும். இதுடா. ஆமாமா, இதுடா. ஆமா, இதோட பெரிய விஷயம். புள்ள ஆசை நிறைவேற்றி வைக்கிறியம்மா. ஏய் ஓடி 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 சரி ஓடி சொல்லி ஓடி. இப்ப இதுதான் குறையா? யானை வேணும். அழகான யானை வேணும். அந்த யானை மீது அமர்ந்து இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளோடு சவாரி செய்ய வேண்டும். சவாரி அழகான யானை கொண்டு வந்துக்கிறேன். இந்த யானை என்ன அடிக்கும்? இந்த யானை ஏன் அடிக்கிறா? ஆட்டினே இருக்குது. இது சப்பியர் இந்த யானை. ஆமா, குண்டி அடைய வேணுமா? ஏன் யானை குட்டி என்ன ஒரு சுடுபடி சேர்க்கறதுக்கு படிக்கிற கஷ்டம். யாரை குட்டியா? யானை உட்காரு. இந்த யானை வேணுமா பாரு, இந்த யானை. இந்த யானை பிடிச்சிருக்குதா? இது கிளையானை கொண்டு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பையனும் தூங்குறாரு. யாரை கூப்பிடுறது நானு? ஒரு அழகான யானை வச்சிருக்கிறேன். இந்த ஏழை போதுமா? சரி, யானையானமா கரெக்டா பாருமா. ஓ அண்ணையே, இந்த யானை போதுமா? இது என்ன யானை தெரியுமா? என்ன யானை? இது மதம் பிடித்த யானைமா. என்ன சாவாச்சிடும். தாங்க அம்மா, இது என்ன யானை? அடா இதுதான் சுத்தி யானை. அம்மா, இந்த யானை வேண்டாமா? எனக்கு ஏறணும். எப்பயே பிடிச்சி முன்னாடி பையாரு அந்த யானை எப்ப ஏறு காத்துக்குது கூட. அம்மா, அம்மா, நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாய். இந்த யானை நம்ம வீட்டுல இருக்கமா? அம்மா, 4 பிள்ளைகளோடு நான் கூடி விளையாடணுமா? ஓ, 4 பிள்ளையோட விளையாடணும். ஆமாம்மா. நான் என்ன சொல்றேன், அதாவது
விளையாடப்போ சரி ஏன்னா சொல்றேன் சரி அந்த விளையாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன செய்தி என்னம்மா இப்ப நீ பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சுட்டு அனைத்தும் கற்றுணர்ந்து விட்டாய் அறிவு கூர்மையான பார்வையோடு இருக்கிறாய் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு நாட்டை காக்கக்கூடிய அரசனுக்கு இருக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிறாய் அதனால அப்பா கொடுக்குறாரு என்ன பார்த்துட்டு இல்ல அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எதற்காக அழைத்தார் என்று கேட்டுட்டு அப்புறம் விளையாடுப்போ நான் பசங்க அனுப்புறேன் அப்பா கண்ணே உத்திராஜா அப்பா என்ன எதற்காக இந்த வேலையில் வரவழைத்தீர் எதற்காக வருவத்தில் என்றால் உத்திராஜா உன்னை எதுக்காக வருவத்தில் தீர்மானம் செய்ய வயதாகிவிட்டது. அதனால வேண்டி யாராகிலும் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்துவிட்டு நாங்கள் என்ன கர்மத்தை துளைத்து பாவத்தை சேர்ப்பதற்காக காசி யாத்திரை செல்லலாம் என்று இருக்கிறோம். அதற்காக நான் வரவழைத்தேன். அம்மா என்னடா போமா அப்பா என்னன்னு சொல்றாருமா. என்ன சொன்னார் அப்பா? நீ திருமணம் சொன்னா என்னம்மா? ஏய் கருப்பா இருக்குமா இல்ல சிவப்பா இருக்குமா இல்ல குண்டா இருக்குமா? குண்டா இருக்குமா? இந்த பையா டேய் அறியாத பிள்ளை சிறிய பிள்ளை திருமணம்னா என்னன்னு கேக்குது. நல்ல பொறுப்பா அழகா சொல்லி கொடுத்தா பிள்ளைக்கு. ஏண்டா எங்க அப்பா ஏன்பா வரவச்சுன்னு சொன்னா ஒரு திருமணம் செய்யணும்டா, எனக்கு வயதாகி விட்டது, உனக்கு திருமணம் செய்து நான் பார்க்க வேணும்னு சொல்றாரு. அப்படி திருமணம் என்னது? திருமணம் தெரியாது இல்ல எனக்கு சின்ன பையனாகிறியா? ஆமா அவன்கிட்ட பையனாகிறியா? ஆமா அம்மா புள்ளியாகிற உனக்கு தெரியாது. அம்மட்ட புள்ளியாகிற திருமணம் என்ன எப்படின்னா நீ இப்ப பையன் ஆமா ஒரு பொண்ணு வர வைப்பாங்க. சரி பார்த்து அந்த பொண்ணு உனக்கு காமிப்பாங்க. அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. சரி கேட்டாங்கன்னா உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம், பிடிக்கலாம் அந்த பொண்ணு கேட்பாங்க. அதே போல சரி ரெண்டு பேரும் பிடிச்சிருச்சுன்னா இதே பாரு பெருத்த மண்டபம் இல்லைன்னா கோயில் இல்லைன்னா வீடு. சரி வீட்டுல இது போல பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் கொடுத்து விட்டு கல்யாணம்னு ஒண்ணு திருமண மண்டபம் வேறு அந்த பூ சபை கூடும். அந்த பூ மேல தாளம் சரி எல்லாமே கூடும். கூடிடுச்சுன்னா இதோ மாப்பிள்ள நீ பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் வர வைப்பாங்க. கழுத்துல அம்மா நீட்டு கயிறு எடுப்பாங்க. எதுக்கு? கழுத்தை காட்டுறதுக்கு. சுரு பார்த்தீங்கள அந்த கயிறு எடுத்து நீ பொண்ணு கழுத்துல கட்டுனா அப்படி கட்டிட்டா அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒரு ரூம் உள்ள அனுப்புவாங்க. ரூம் உள்ள அனுப்பிட்டு உடனே கதவு சாத்திடுவாங்க. அங்க உள்ள போனவங்க பெட் இருக்கும். அதுல பூ எல்லாம் போட்டிருப்பாங்க. பக்கத்துல வாழைப்பழம் ஆப்பிள் பால் எல்லாம் வச்சிருப்பாங்க. வச்சுன்னு இருக்கும் போது நீ முதல்ல படுத்துன்னு இருப்ப. பொண்ணு வரும் பால் எடுத்துன்னு வந்தா அந்த பால் நீ குடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீ குடிச்சனா பாதி குடிச்சிட்டு பாதி வைக்கணும். வச்சுனா அந்த பொண்ணு குடிக்க சொல்லணும். அந்த பொண்ணு குடிக்கும். பொண்ணு குடிச்ச உடனே ரெண்டு பேரும் கட்டில படுத்துக்கின்னு கரண்டுக்குன்னு உருண்டுக்குன்னு இருக்கலாம். அதுதான் கல்யாணம். அப்படி இருந்தா பாப்பா பறக்கும். சரி இதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணி இப்படி செய்தியா? அதனால்தான் நான் சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்? எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமா? ஆமாடா, எங்களுக்கு வயதாகி விட்டது. 16 வயது ஆகிறது. நாட்டுடைய ராஜாங்கத்தெல்லாம் நீ ஆளணும். அதனால நாங்கள் காசி யாத்திரை சொல்லலாம்னு இருக்கிறோம். அதனால உனக்கு திருமணம் செய்ய போகிறோம். இது நான் தானா தந்தை நான் தானா
வயதாக இருக்கின்றே என் தந்தை தாயே என்ன திருமணம் செய்து கொண்டிருக்கின்றாயே அப்பா இன்னொரு 4-5 வருஷம் போட்டும்பா எனக்கு வேணாப்பா கல்யாணம் ஓஹோ எனக்கு வேண்டாம் என் பையன் என்ன தெரிவிக்கிறார் புத்திராஜ் என்ன சொல்ற தெரியுமா எனக்கு திருமணம் வயது கிடையாது ஏன்னா திருமணம் என்றால் ஒரு 26 வயது 20 வயதுக்கு மேல இருந்தா திருமணம் செய்யலாம் இப்ப நான் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன் ஒண்ணும் தெரியாத பிள்ளை விட்டா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அவர் சொல்லக்கூடியது ஒரு வாழ்த்து தான் இருந்தாலும் அவர் என்ன சொல்லி தெரியுமா புத்திராஜா அப்படி என்றால் இந்த நாட்டையே முன்னிறுத்தி மணிமுடி சுட்டி இந்த நாட்டினுடைய மக்களுக்கு யாதொரு குறைபாடு இல்லாமல் நீதி நெறியுடன் அரசாட்சி செய்து இந்த நாட்டை மக்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் இல்லையா இதுதான் என்னுடைய மனதில் இருக்கிற கருத்து சரிங்க அதாவது திருமணம் சரி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி மகனுக்கு அந்த ஆசை இருக்கிறதா அந்த எண்ணங்கள் இருக்கிறதா எங்களுக்கோ வயது ஆகிவிட்டது பாத யாத்திரை தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் அதனால பிள்ளை எப்படி கேட்கறதுன்னு அப்படி மறைமுகமா கேட்டோம் ஆனா என்னுடைய மகனாகப்பட்ட மகனுக்கு உனக்கு அந்த ஆசை கிடையாது அதனால எங்களுக்கோ வயது ஆகிவிட்டது எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படி நாட்டை ஆள வேண்டும் என்றால் நீ மணிமுடி சுட்டிக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்க ஆசை அப்படி நாட்டை ஆளணும்